ஒரு காதல். விளங்கும். ராஜே, எப்போ பார்த்தாலும் தோணுன்னு பேசிக்கிட்டு கடுப்பேத்திக்கிட்டு. என்ன இது? அம்மா திடீர்னு பெரிய நாயக்கம் பாளையம் வந்துட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. இன்னும் காணுமே. அம்மா. சொல்லு சூர்யா. எங்க இருக்கீங்க? 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் காணுமே. சரியான ரூட்ல தான் வந்துட்டு இருக்கீங்களா இல்ல ஏதாவது தடம் மாறி போயிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, சரியான ரூட்ல தான் வந்துட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டேன்ப்பா நானு. அம்மா பாத்துட்டேம்மா. நான் வாசல்ல நிக்கிறேன், வாங்க. சரிப்பா. சூர்யா. மா. சூர்யா, எப்படி பார்க்க? நல்லா இருக்கேம்மா. இல்லடா, நீ ரொம்ப இளைச்சு போயிட்டடா. ஆளே மாறிட்ட. அப்ப இருந்த பழைய சூர்யாவே இல்ல. அம்மா, வீட்ல அண்ணன் அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன, நீ என் கூட இல்லைங்கிற குறை மட்டும்தான் எனக்கு. நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல சூர்யா. மா, வினோத் எப்படி இருக்கான்? அவன் வீட்டு பக்கம் வரானா இல்லையா? நல்லா இருக்கா சூர்யா. அவன் அப்பப்போ வருவான், பார்த்துட்டு போவான். என்னோட 2 பிள்ளைங்களும் வீட்டுக்கே அப்பப்போ தானே வந்துட்டு போறாங்க. அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கு பாத்தியா? மா, அத விடுங்கம்மா. அத பத்தி எல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? சரிப்பா. ஆமா, நீ இப்ப எங்கப்பா தங்கி இருக்க? இதோ இந்த வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்னடா நீ, ஜமீன் வீட்டுல பிறந்து வசதியாவே வாழ்ந்தவன் நீ. இப்படி ராமர் வனவாசம் போன மாதிரி இங்க வந்து இருக்கியடா சூர்யா. நமக்கு என்ன நேரமோ தெரியல, நம்ம குடும்பத்தை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு இருக்கு. மா, எனக்கு இங்க எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் இங்க நிம்மதியா தான் இருக்கேன். கிராமம்னா அப்படிதாம்மா இருக்கும். மா, அதுவும் கேம்புக்கு வந்த இடத்துல என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாம்மா இருக்க முடியும். இந்த ஊர்ல தங்கறதுக்கு இந்த வீடு தான் காலியா இருந்தது, அதனால இங்க தங்கி இருக்கோம், அவ்வளவுதான். அம்மா, ராமர் வனவாசம் போன மாதிரின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நாங்க காட்டுக்குள்ளேயும் தங்கியிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது நாங்க ரொம்ப சேஃபாவும் வசதியாவும் இங்க இருக்கோம். இந்த ஊர்க்காரங்க எங்க மேல நல்ல மரியாதையும் அன்பும் வச்சிருக்காங்க. இதை விட வேற என்னமா வேணும்? என்னவோப்பா, நீ என்னென்னமோ சொல்ற சூர்யா. ஆனா உன்னை இப்படி பார்க்க என் மனசு கேட்க மாட்டேங்குதுடா. இந்த நிஷா எங்க இருப்பா? மா, என்னமா பாக்குறீங்க? இல்லப்பா, நீ இங்க இருக்க. அப்போ உன்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்கப்பா தங்கி இருக்காங்க? எல்லாருமே இங்கதாம்மா இருப்பாங்க. சரி வாங்க, உள்ள வாங்க, அப்புறம் பேசலாம். பாத்து வாங்கம்மா. அம்மா, என் ரூம் இங்க இருக்கு, வாங்க போலாம். நல்ல வேலை பாக்குற சூர்யா.
கேம்ப்னு சொல்லி இப்படி ஒரு வீட்ல தங்கி இருக்கியே இதெல்லாம் தேவையா சூர்யா உனக்கு?